புல்வாமா தாக்குதலில் மூளையாக செயல்பட்டவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தீவிரவாதி ஹம்சா ஃபர்ஹான் மர்ம நபர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், புல்வாமா தாக்குதலில் மூளையாக செயல்பட்ட ஹம்சா ஃபர்ஹான் மர்ம நபர்களால் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் அறிகிறோம். இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன? பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய முசாஃபராபாத் என்னும் பகுதியில் பயங்கரவாதியான ஹம்சா ஃபர்ஹான் என்பவர் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். சில அடையாளம் தெரியாத நபர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு பல முறை துப்பாக்கியால் சுட்டதாகவும், இதில் உடலில் பல இடங்களில் துப்பாக்கி குண்டு துளைத்து இரத்த வெள்ளத்தில் மிதந்து காயம் காரணமாக ஹம்சா உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஹம்சாவை பற்றி நாம் ஏன் இவ்வளவு முக்கியமாக பேச வேண்டியிருக்கிறது என்றால், இவர்தான் 2019ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் மூளையாக செயல்பட்டவர் தான் ஹம்சா ஃபர்ஹான். 2019 புல்வாமா பகுதியில் சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர்கள் சென்ற கான்வாயின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 4 துணை ராணுவ படை வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாட்டையே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இந்த தாக்குதல் சம்பவத்தின் மூளையாக செயல்பட்டவர் தான் ஹம்சா ஃபர்ஹான் என்று சொல்லப்படுகிறது. இவர் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர் தான். இவருடைய இயற்பெயர் அர்ஜுமந்த் குல்சார் தர் என்பதுதான் இவருடைய இயற்பெயர். அடிப்படையில் இவர் ஒரு மருத்துவர், ஒரு குவாலிஃபைடு டாக்டரான இவர் அதன் பிறகு பயங்கரவாத இயக்கத்தில் சேர்ந்து தொடர்ந்து இந்தியாவில் பல பயங்கரவாத செயல்களுக்கு சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட இந்த புல்வாமா தாக்குதலில் இவர் மூளையாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த தாக்குதலுக்கு பல இளைஞர்களை இவர் வேலைக்கு சேர்த்ததோடு அவர்களுக்கு பயிற்சியும் அளித்ததாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இவர் அமர்ந்து கொண்டு தொடர்ந்து பயங்கரவாத இயக்கத்திற்கு அப்பாவி இளைஞர்களை மூளை செலவை செய்து ஆட்சேர்த்து வருவதாகவும், அவர்களுக்கு இவர் ஆயுத பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை வழங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. இவர் அல் பாதர் என்று சொல்லப்படக்கூடிய பயங்கரவாத இயக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தளபதியாகவும் இருக்கிறார். இது தவிர ஜெய்ஷ் இ முகமது உள்ளிட்ட பல பயங்கரவாத இயக்கத்திற்கு மிக நெருக்கமானவராக இவர் இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சகம் இவரை பயங்கரவாத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட பயங்கரவாதியாக அறிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் இவர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். இவர் அந்த பகுதியில் பல கேங் வார்களிலும் தொடர்ந்து ஈடுபட்டு, எப்படி நம்ம துரந்தர் படம் பார்த்திருப்போம், அந்த துரந்தர் படத்திலே இந்த போன்ற பயங்கரவாதிகள் பல கேங் வாரில் ஈடுபடுவார்கள். அதுபோன்று இவரும் பல கேங் வாரில் ஈடுபட்டு வந்ததாகவும், அந்த கேங் வாரில் ஏற்பட்ட ஒரு தகராறு காரணமாக இவர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் மற்றொரு தரப்பிலோ இதில் பல இந்த உளவுத்துறையினுடைய நடவடிக்கையின் காரணமாக துரந்தர் பாணியில் இவர் கொல்லப்பட்டதாகவும் கூட தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.